ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மெனு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். நிறைய விதவிதமாகவும் செஞ்ச மாதிரி இருக்கும். நாளைக்கு தமிழ் நியூ இயர், தமிழ் வருட பிறப்பு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்பெஷலாக உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டீங்க, என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் பருப்பு வந்து வேக வச்சிடலாம். அதுக்கு 1 கிளாஸ் நான் பருப்பு எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம இட்லியும் செய்ய போகிறோம், பொங்கலும் செய்ய போகிறோம். ரெண்டுக்கும் கரெக்டாக நமக்கு சாம்பார் தேவைப்படும். அதனால் வந்து நான் 1 கிளாஸ் அளவு பருப்பு எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு தான் எடுத்திருக்கேன், அதாவது தூர் தால். இப்போ இதில் வந்து நல்லா கழுவி எடுத்துட்டு இதில் வந்து ஒரு 3 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடலாம். நம்ம எப்போதும் பண்ணுற மாதிரி பொங்கி வடியாமல் இருக்கிறதுக்கு இதுக்கு மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி இப்போ நம்ம நல்லா பருப்பு வேக வச்சிடலாம். விசில் போட்டு ஒரு 3 விசில் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சைட் பை சைடு நம்ம காய்கறி வேக வச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா ஒரு 3 நல்லா கீரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி சேர்த்துட்டு இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கரண்டியை போட்டு கிண்ட வேணாம். ரொம்ப கரண்டியை போட்டு கிண்டிங்க அப்படின்னா அந்த கத்திரிக்காயோட கலர் வந்து மாறி போயிடும். அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், 2ஆக கட்டாயி நல்லா வருது. இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு வேக வச்சோம்ல, அதுவும் நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக கடைஞ்சிக்கலாம். நேச்சுரலாக ஏர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்ச காய்கறியை வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு கூட நீங்கள் மாங்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி எதுனாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாம்பாருக்கு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து லைட்டாக தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கோங்க. அப்போனா உங்களுக்கு ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். நார்மல் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சாம்பார் பொடி சேர்க்குறதா இருந்தாலும் இது கூடவே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சாம்பார் பொடி சேர்க்கலை. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து நீங்கள் டிஃபனுக்கும் எடுத்துக்கலாம். இந்த சாம்பாரை வந்து நீங்கள் ரைஸுக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே இதை கொதிச்சுட்டே இருக்கும்போதே இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மறுபடியும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இப்போ இது நல்லா வெடித்து வந்ததும் இதில் 2 வத்தல், மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொதிச்சுட்டு இருக்க சாம்பாரில் சேர்த்துடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கடைசியாக சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வாசமாக இருக்கும் சாம்பார். அதே சமயம் இந்த சாம்பார் சூடுலே அந்த பெருங்காயத்தூள் உங்களுக்கு நல்லா வெந்துடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிட்டு, அதுக்கப்புறம் பொங்கல் செய்கிறதுக்கு 1 கப் பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். 1/2 கப் பாசி பருப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. கழுவிட்டு ஒரு குக்கரில் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கும்போது ஒரு 4லேருந்து 5 பேர் வரைக்கும் இந்த பொங்கல் சாப்பிட்லாம். இப்போ 1 கப் அரிசிக்கு வந்து 5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போனா உங்களுக்கு கடையிலலாம் சாப்பிட்ற மாதிரி பொங்கல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குளுன்னு தேவைப்படுது அப்படின்னா இன்னொரு 1/2 கிளாஸ் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். இதில் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி நல்லா இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் விடுங்க போதும். டைம்னா ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். அதுக்கப்புறம் நேச்சுரலாக ஏர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள்.
அப்போனா உங்களுக்கு பொங்கல் சூப்பராக வரும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் எடுத்துக்கோங்க. நெய் எடுத்துகிட்டு அதில் 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு, இது கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு வந்துட்டு இருக்கும்போதே கொஞ்சம் முந்திரி பருப்பு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த மிளகுலாம் வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பொங்கலில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கடைசியாக நெய் சேர்க்கும் போது உங்களுக்கு பொங்கல் நல்ல நெய் வாசத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை, கரெக்டாக வந்திருக்கு. கன்சிஸ்டன்சியே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் பொங்கல் செய்யலை அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ஸ்வீட் செஞ்சிடலாம். சித்திரை வருஷ பருப்புக்கு எல்லாருமே அவல் வச்சு ஸ்வீட் செய்வோம். அதான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். 2 கப் அளவு மண்டவெல்லம் எடுத்திருக்கேன். இது கூட வந்து ஒரு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கரையட்டும். இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்ததும் இதை தொட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது பாகுப்பதெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் சேர்த்துக்கோங்க. கருப்பு எள்ளுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாம். நான் கருப்பு எள் சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த எள் வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் நல்லா உருகட்டும். 1 ஸ்பூன் தான் நெய் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா பொடியாக நறுக்குன தேங்காய் சேர்த்துட்டு தேங்காவையும் நல்லா இந்த மாதிரி நல்லா லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பாதி ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கும்போதே இதில் வந்து முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் இந்த மாதிரி கீரி சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக தேங்காய் துருவி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததும் இப்போ இதில் வந்து அவல் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரெட் அவல் அதான் எடுத்திருக்கேன், சிகப்பு அவல் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 கப் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற எள் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வெல்லம் வந்து கரைச்சி தண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் தூவி விட்டுக்கோங்க. தூவிட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அவல் வந்து நல்லா வேகவும் செய்யும், அதே சமயம் நல்ல கிறிஸ்பியாகவும் நல்லா கிடைக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும்போது மீதி இருக்கிற அவளையும் சேர்த்துக்கலாம். மொத்தமாக இந்த அளவு பார்த்திங்கன்னா 5 கப் அவல் வரைக்கும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்த மண்டவெல்லத்துக்கு 2 கப் வெல்லத்துக்கு 5 கப் அவல் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி 250 ml பிடிக்கக்கூடிய ஒரு கப்பில் தான் இன்றைக்கி அவல் வந்து அளந்து எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் மொத்தத்தில் நான் 5 கப் அவல் சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைனா பாதி அவல் வெந்தும் பாதி அவல் வேகாமையும் ஒரு மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் அவல் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக பொரிக்கடலை சேர்த்துக்கலாம். இதுவும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நமக்கு அவல் ரெடி ஆகிடும். ஃபைனலாக இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் தூக்கி வச்சுருங்க. அப்போ அவல் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இட்லியை ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான இட்லி ரெடி ஆகிடும். சூப்பரான ஒரு காம்போங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நாளைக்கு தமிழ் வருஷ பருப்புக்கு கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த அவல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இப்போ இட்லியும் நல்லா வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக ஒரு வடை செய்கிறதுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நார்மல் உளுந்து, முழு உளுந்து, தொளி இல்லாத உளுந்து எடுத்துக்கோங்க. இந்த உளுந்தை வந்து நல்ல மிக்சியில் திரிச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து நல்ல மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது. நான் வந்து மிக்சியில் தான் அரைச்சிக்கிட்டேன். இதை வந்து ஒரு 3 கப் அளவு நான் எடுத்துக்கிட்டேன். 3 கப் எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சளிச்சு எடுத்திங்கன்னா தான் நார்மல் வடை மாதிரி உங்களுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் வடைக்கு ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். எப்போ வேணாலும் உடனே செய்யலாம். இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உள்ள அந்த திப்பி திப்பியாக இருக்கிறதெல்லாம் தனியாக வந்துடும். மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருந்தால் மெதுவடை உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சோடாப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம்.
நான் லக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறனால இதில் வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கல, உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக தெளித்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஓவராக தண்ணி ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து எடுத்திங்கன்னா சூப்பராக அந்த மாதிரி வடை மாவு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அந்த மாதிரி லைட்டாக போட்டு பாருங்கள், உங்களுக்கு உடனே மேலே எலும்பி வரணும். இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா எண்ணெய் வந்து கரெக்டான ஹீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். கையை வந்து லைட்டாக தண்ணியில் நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு இதில் ஒரு பால் சைஸ் அளவு எடுத்துகிட்டு லைட்டாக உருட்டிட்டு சென்டரில் லைட்டாக ஓட்டை போட்டு வடை போட்டு எடுத்துட வேண்டியதான். அப்புறம் நீங்கள் சோடாப்பு சேர்க்குறதா இருந்தால் சேர்த்த உடனே அந்த மாவை காலி பண்ணிடணும். சப்போஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் வச்சுருந்து செய்ய போகிறீங்கன்னா எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கு மட்டும் சோடா உப்பு சேர்த்து பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு சோடாப்பு சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தோசை மாவு இருக்குல்ல, நம்ம தோசை மாவு ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த தோசை மாவு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தோசை மாவோ இட்லி மாவோ கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வடையாக தட்டி போட்டு எடுக்கலாம். அதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இது நல்ல கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான வடையும் ரெடி ஆகிட்டு, இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எல்லாத்தையும் பிளேட் பண்ணிடலாம். எல்லாம் ரெடி ஆகிருக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அவல், பொங்கல், சாம்பார், அப்புறம் 2 விதமான நான் சட்னி செஞ்சேன். இந்த 2 ரெசிபியுமே ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதனால தான் நான் திரும்ப போட வேணாம் அப்படிங்கிறனால இதை உங்கள்கிட்ட காமிக்கலை. ஒன்று வந்து நம்ம ரோட் சைடு இது பண்ணுற தக்காளி சட்னி, இன்னொன்று வந்து நம்ம நார்மலாக அரைக்கிற வேர்க்கடலை சட்னி, அதாவது தேங்காய் இல்லாத சட்னி அப்படின்னு சொல்லி நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த 2 ரெசிபியும் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் தோசை, இட்லி, வடை இது அவ்வளோத்தையும் வச்சு சர்வ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், சூப்பரான ரெசிபி ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சூப்பரான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.